الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் அடைந்த ரமலான் மாதத்தில் மூன்றில் ஒரு பகுதியை கடந்து 11வது தராவீஹை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். எஞ்சிய நாட்களில் கடந்த நாட்களை விட அதிகமாக அமல் செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, 11வது தராவீஹில் 13.25 ஜுசுக்கள் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஓதப்பட்ட தராவீஹில் சூரத்துர் ரஅத் என்ற 13வது சூராவின் 28வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான்: அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களின் இதயங்கள் அல்லாஹ்வை நினைப்பதால் தான் அமைதி பெறுகின்றன. இறை நம்பிக்கையாளர்களின் இதயங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் அமைதி பெறுகின்றன என்று சொன்ன பிறகு மீண்டும் அல்லாஹ் சொல்கின்றான்: அலா, தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் மூலமாகத்தான் உள்ளங்கள் மன நிம்மதி அடைகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். மன நிம்மதி, மன அமைதி எதில் இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று கூறுகிறான். இன்று மனிதர்கள் ரிலாக்ஸாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு எங்கேயாவது என்ன செய்கிறாங்க, டூருக்கு போகிறாங்க. போயிட்டு வரும்போதே சண்டை போட்டுட்டு வராங்க. கணவன் மனைவி சண்டை, ஊட்டிக்கு போய் ஊட்டியில் வச்சு சண்டை, லாட்ஜில் வச்சு சண்டை, பார்க்கில் வச்சு சண்டை, மன நிம்மதி இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் மன நிம்மதி, மன அமைதி எதிலெதிலோ தேடுகின்றோம். அல்லாஹ் திட்டவட்டமாக அழுத்தமாக சொல்கின்றான்: உங்களுடைய மன நிம்மதி, மன அமைதி அது என்னை நினைவு கூறுவதில் மட்டும்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் இதை அப்படியே அடைந்து கொண்டார்கள். எப்படிப்பட்ட பயமான நேரத்திலும் சரி, திடுக்குறுகின்ற காரியங்கள் நடைபெறும் பொழுதும் சரி, அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், துணிச்சலாக நிற்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உஹது யுத்தம் நடந்து முடிந்த உடன், உஹது யுத்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு பெரிய பின்னடைவும் ஒரு தோல்வியும் பெருத்த நஷ்டமும் ஏற்பட்ட ஒரு நேரம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது. சிங்கமாய் சீர் பாய்ந்து கொண்டிருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிழலை கூட மிதிக்க முடியாதவர்கள். அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், தரையில் கிடக்கிறார்கள் என்பதை அறிந்தவுடன் வந்து கண்ட துண்டமாக வெட்டினார்கள். 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தை போன்றே இருந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்பட்டார்கள். அந்த யுத்தத்தை முடிந்து திரும்பி வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சரியாக நடந்து வர முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனைக்கு பிறகு வந்து கொண்டிருக்கும் பொழுது மக்காவிற்கு திரும்பி செல்கின்ற காஃபிர்கள், அபூ சுஃபியான் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்றால், அதில் சில பேர் கேட்டாங்க, உஹதுல நமக்கு வெற்றி கிடைச்சிச்சுன்னு சொல்றோமே, என்ன வெற்றி கிடைச்சிச்சு? அவங்க காஃபிர்கள் பேசிக்கிறாங்க, என்ன பெருசா வெற்றி கிடைச்சிச்சு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட தானே இருக்கிறாங்க, உயிரோட தானே இருக்கிறாங்க. ஆமா, உயிரோட தான் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவரும் உயிரோட தான் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களும் உயிரோட தான் இருக்கிறாங்க. உஸ்மான் ரலி அவங்களும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அலி ரலி அவங்களும் உயிரோட தான். என்ன பெருசா வெற்றி கிடைச்சிச்சு? வெற்றி வெற்றின்னு பேசுறவங்க என்ன வெற்றி? ஒன்றும் வெற்றி இல்லை. நம்ம நல்லா அடிச்சமே தவிர ஒரு ஏரியா நசுக்காம வந்துட்டோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படியா? அப்ப இப்போ உடனே போனா என்ன செஞ்சிடலாம்ல, இருக்கிற கொஞ்சம் பேர்த்தையும் நல்லா நசுக்கிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பி வர போறாங்க. மக்காவை நோக்கி திரும்பி சென்ற படை திரும்பவும் களத்தை நோக்கி வருகிறது. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது, சஹாபாக்களுக்கு தெரிந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பயம்புறுத்துவதற்காக வேண்டியே சில மனிதர்களை அனுப்பி சொன்னார்கள், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ் கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும். சஹாபாக்களிடத்தில் வந்து சொன்னார்கள், உங்களை ஒட்டுமொத்தமாக நசுக்குவதற்காக, உங்களை ஒரேடியாக அழிப்பதற்காக மீண்டும் ஒன்று திரண்டு அவர்கள் பெரிய படையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்தும் சஹாபா பெருமக்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களை பாதுகாப்பதற்கு, எங்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நிம்மதியாக பதில் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நிம்மதி நமக்கு இன்று இல்லை. முஸ்லிம்களாகிய நாம், அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களுடைய இதயம் என்னை நினைவு கூர்வதால் அமைதி பெறும், என்னை நினைத்து பார்த்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நிம்மதியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட முஃமின்களாகிய நாம் கவலையில் ஆழ்ந்து விடுகின்றோம், தூக்கம் இல்லைன்றோம், டென்ஷன்றோம். ஏன்? அல்லாஹை நினைத்து பார்ப்பதில்லை. உணவளிக்க எனக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கின்றான், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் இருக்கின்றான், என்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுபட்டு விட்டது. இந்த நம்பிக்கை, இந்த அல்லாஹ்வின் நினைவு இதயத்தில் இருக்குமானால் நிச்சயமாக அந்த சஹாபாக்கள் அடைந்த அதே நிம்மதியை நாமும் அடையலாம். மறுநாள் பத்ர் யுத்தம், இன்று இரவு நிம்மதியாக தூங்கினார்கள். மறுநாள் பத்ர் யுத்தம், ஆயுதங்கள் இல்லை, எதிரி படையினர்கள் ஆயுதத்தோடு இருக்கிறார்கள், ஆனால் நிம்மதியாக சஹாபாக்கள் தூங்கினார்கள் என்றால் அவர்களுடைய இதயத்தில் அல்லாஹ் குடிகொண்டிருந்தான். எனவே இதயம் அமைதியாக இருந்தது. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த அமைதி இல்லை, மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறோம். காரணம் என்ன? அல்லாஹ்வின் நினைவு அறவே இல்லை. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை எத்தனை முறை அல்லாஹ் என்று நினைத்து பார்க்கிறோம். சில பேருக்கு கிரிக்கெட் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அந்த கிரிக்கெட் பைத்தியம் பிடிச்சவங்க கிரிக்கெட்ல உள்ள நல்ல பிளேயருடைய பேரை பல தடவை சொல்லிடுவோம் பகல்ல. சில பேருக்கு ஃபுட்பால் பைத்தியம் பிடிச்சிருக்கும், நல்லா விளையாடுறவனை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம் பகல் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சில பேருக்கு அரசியல் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், அரசியல்வாதிக்கு பேரை சொல்லாம தூக்கம் வராது. அல்லாஹ்வினுடைய பெயரை உச்சரிப்பதை விட சினிமா நடிகர்களுடைய பெயரை அதிகமாக உச்சரிக்கின்றார்கள். ஃபுட்பாலுடைய பிளேயருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய பெயரை ஷைத்தான் மறக்கடிக்க வச்சுட்டான். ஷைத்தானுடைய வேலை என்ன தெரியுங்களா? குர்ஆன்ல தெளிவா வருது, இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தானு ஃபஅன்சாஹும் ஸிக்ரல்லாஹ். ஷைத்தான் யாரை தாக்கி, ஷைத்தான் யாரை மிகைத்து விடுகின்றானோ, இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் யார் மீது மிகைத்து விடுகிறானோ அவர்களிடத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னா,
ஃபஅன்ஸஹும் திக்ரல்லாஹ், அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து விடுகிறான். ஷைத்தான் பண்ற முதல் வேலை என்ன? நாம நம்மளே நினைச்சு பார்த்துக்கலாம். நாம அல்லாஹ்வை நினைச்சு பார்க்குறோமா? சாப்பிடும் போது அல்லாஹ் நினைப்பு வரானா? தூங்கி எழுந்தவனே அல்லாஹ் நினைப்பு வரானா? தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியான் வருதா? வரமாட்டேங்குது. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியான் என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் பிஸ்மிக, அல்லாஹும்ம யா அல்லாஹ் பிஸ்மிக, உன்னுடைய பெயரை சொல்லி உன்னுடைய பெயரோடு நான் மரணிக்கிறேன். இன்னைக்கு இல்லையே, செல்போனோடலாம் சாவுறாங்க. டெய்லி செல்போன் தான் கையில், செல்போனோடையே மூத்த போகிறாங்க, செல்போனோடையே எழுப்புறாங்க. தூங்கி எழுந்த உடனே சில பேர் கண்ணாடி தேடுவாங்க. கண் பார்வை இல்லாதவங்க குறைவாக இருந்துச்சுன்னா தூங்கி எழுந்த உடனே கண்ணாடி தேடும். இவன் செல்போனை தேடுறான், தூங்கி எழுந்த உடனே எங்கே போயிருக்கு வந்து. இப்படி வாழ்க்கையே அல்லாஹ்வை மறந்த நிலை. ஷைத்தானுடைய முதல் தாக்குதல் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் நினைவை எடுத்து விடுகிறான். இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஒரு யுத்தகலம், ஒரு கலவரனே வச்சுக்கிறோமே. ஒரு எதிரியை ஒருத்தன் மடக்கி பிடிச்சிட்டாருன்னு வைங்க, முதல்ல என்ன செய்வாரு அப்படின்னா, எதிரியிடம் இருக்கக்கூடிய பயங்கரமான ஆயுதத்தை முதல்ல என்ன செய்வாரு? பிடிங்குறாரு. அப்படித்தானே? எதிரி கிட்ட துப்பாக்கி இருக்கு, இல்லை கத்தி இருக்கு. அந்த எதிரியை மடக்கி பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, முதல்ல எதை வாங்குவாங்க? அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதத்தை தான் பிடிக்கும். ஏன்னா அது அவன் கிட்ட இருந்து எப்போ நம்மளை தாக்கிடுவான். ஹேண்ட்ஸ் அப்னு சொல்ல வைப்பாங்க. ஏன் முதல் ஆயுதத்தை போடுறான்? இந்த மாதிரி ஷைத்தான் நம்மளை தாக்கினா முதல் எதை பிடுங்குறான்? அல்லாஹ்வை திக்ர பிடிக்கிறான். அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடிய தன்மையை ஷைத்தான் முதல்ல பிடிங்கி எடுக்கிறான். காரணம், அல்லாஹ்வின் நினைவது மிகப்பெரிய ஆயுதம், முஃமினுடைய ஆயுதம். அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது மிகப்பெரிய கேடயம். அதை முதல்ல ஷைத்தான் பிடிங்கிறான். அதை எடுத்துட்டான்னு வைங்க, அதுக்கடுத்து எல்லாம் நடந்துடும். பார்க்குறோம்லாம் இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான், வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ்ஸலாத். குர்ஆன்ல வருது. ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஷைத்தானுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு, ஷைத்தான் நாடுவதெல்லாம், ஷைத்தானுடைய நோக்கம் எல்லாம் என்று ஆரம்பிக்கின்ற அந்த வசனம் அவனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ்ஸலாத், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதை விட்டு உங்களை தடுப்பான், அடுத்து தொழுகையை விட்டு தடுப்பான். இங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வருது? அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதை தடுக்கிறான். அப்புறமா என்ன வருது? தொழுகை வருது. அல்லாஹ்வின் நினைப்பை எடுத்து விட்டால் தொழுகை தன்னால போயிடும், பாவங்கள் தன்னால வரும். யார் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறார்களோ தொழுகை இருக்கும். யார் தொழுகையில் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறார்களோ அந்த தொழுகை மானக்கேடான அசிங்கமான காரியங்களை விட்டு தடுக்கும். அப்ப ஷைத்தான் முதல்ல எடுக்கிறது எதுங்க? அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறதே எடுத்துருவான். கணியத்திற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இதை முதலில் கூறியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நெருப்பில் வீசி எறியப்பட்டார்கள். அன்று அவர்களை காப்பாற்றுவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படியே சொன்னாங்கன்னு வருது, யா அல்லாஹ், நீ வானத்தில் தனித்தவன், நீ வானத்தில் தனித்தவன், நான் பூமியில் உன்னை வணங்குவதில் தனித்தவன். உன்னை வணங்குவதில் நான் தனியா நிற்கிறேன், நீனும் தனியா இருக்கிற, நானும் தனியா இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான், என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. நெருப்பில் வீசி எறியப்படுகிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என்னை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் மிகச் சிறந்த பாதுகாவலன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த அந்த வார்த்தையை சொன்னது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் எப்பொழுது சொன்னார்கள்? படையெல்லாம் ஒன்று திரண்டு உங்களை மொத்தமா என்ன செய்ய போறாங்க, அழிக்க வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! இதை நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்கலாம். ஒரு மனக்குழப்பம், பயமா இருக்கு, யாராவது விரோதிகளை அடிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு, அல்லது கொடுத்த கடனை வாங்க போனா கடனை வாங்கினவே மிரட்டுறான் நம்மளை, எப்படி வாங்குறதுன்னு தெரியல. நீங்க நல்லா பார்க்கலாம், கடனை வாங்குறவன் அடிக்க வருவான், அடிக்க மாட்டான், அடிக்கிற மாதிரி வருவான். ஏன்னா நம்ம அடிச்சோன்னு வைங்க, திருப்பி நம்ம தானே கடன் கொடுத்துருக்கோம், அடிச்சோன்னு வைங்க கடன் வராது, இன்னும் அடிச்சுட்டு இல்லை போ அப்படின்வான்.
என்ன செய்யறதுன்னு தெரியல. கடனையும் கொடுத்தாச்சு, வாங்க போனா அடிக்க வரான், என்ன பண்றதுன்னு தெரியல. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதும். இதை நீங்க சொல்லி பாருங்க, நிம்மதி உடனடியாக கிடைக்கும். என்ன பயம் ஏற்பட்டாலும் சரி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இதா வகஅதும் ஃபில் அம்ரில் அஸீம், உங்களில் யாராவது கடுமையான சிக்கலில் சிக்கிக் கொண்டால் அந்த நேரத்தில் சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லுங்கள். மன நிம்மதி நிச்சயமாக நாம் பெறுவோம். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? முதலாவது விளங்க வேண்டியது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள போன பிறகு திக்ர் செய்யல. எப்பவுமே திக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அவர் எப்பொழுதும் என்னை நினைத்து பார்ப்பவராக இருந்தார், எனவே காப்பாற்றினும் வருது. அதே போன்று எங்க போய் என்னை நினைவு கூறினார்? மீன் வயிற்றுக்குள் மாட்டிய பிறகும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார். எழுதுறாங்க தஃசீர்ல, மீன் வயிற்றுக்குள்ள போன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே சஜிதால விழுந்தாங்க. மீன் வயிற்றுக்குள்ள, யா அல்லாஹ், இந்த இடத்துல உன்னை யாரும் சஜிதா செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல சஜிதால இருக்கிறேன். லா இலாஹ இல்லா அன்த, இந்த இடத்திற்கு கொண்டு வந்தவன் உன்னை தவிர யாரும் இல்லை. மீன் வயிற்றுக்குள் கொண்டு வந்ததும் நீதான். ஆனால் சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன். காரணம், என்னை இங்க கொண்டு வந்து சிரமப்படுத்தணும் நீ நினைக்க மாட்டேன், நீ ரொம்ப பரிசுத்தமானவன். அப்ப ஏன் வந்த? இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் என்ற வார்த்தை மீன் வயிற்றுக்குள் இருந்து அவர்களை உயிரோடு அல்லாஹ் வெளியில் கொண்டு வந்தான். மீன் வயிற்றுக்குள் செல்வது என்பது எங்க போன மாதிரி, மரணத்தின் வாயிலில் சிக்கிக் கொண்ட மாதிரி. உயிரோடு திரும்பி வருவோம்னா நினைச்சே பார்க்க முடியாது. மரணப்பிடியில் சிக்கிய அந்த சிக்கலில் இருந்து அல்லாஹ்வுடைய திக்ர் அவர்களை உயிரோடு மீண்டும் கொண்டு வந்தது. இதே போன்று இந்த திக்ர் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் மாதிரியே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் யாராவது சிக்கலில் சிக்கியிருந்தால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன திக்ரின் மூலமாக துவா கேட்டால் அல்லாஹ் துவாவை அங்கீகரிக்கிறான். ஒரு ரிவாயத்தில் வருது, ரசூலுல்லாஹ் இது மாதிரி சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமா இல்லை நமக்கெல்லாமுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த திக்ரை செஞ்சாங்க, அல்லாஹ் சிக்கல்ல இருந்து காப்பாற்றிட்டான். இன்னைக்கு அவங்களுக்கு மீனுடைய வாய், மீனுடைய வயிறுனா, நமக்கு எத்தனையோ மீனுடைய வாயில நம்ப மாட்டோம். பல மீனுடைய வாயில், சில பேருக்கு மனைவியை பார்த்தா பயம், சில பேருக்கு கணவனை பார்த்தா பயம், சில பேருக்கு முதலாளியை பார்த்தா பயம், சில பேருக்கு கடையில் வேலை செய்கிறவனை பார்த்தா பயம், பல பேரை பார்த்து பசங்களை பார்த்து பயப்படுற எத்தனை பெற்றோர்கள். இவங்களுக்கெல்லாம் இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிறு மாதிரி. இப்படி பல சிக்கலில் நீங்கள் சிக்கலாம். அப்ப நாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றி அல்லாஹ் அதே திக்ரின் மூலமாக அல்லாஹ் எங்களையும் காப்பாற்றுவானா என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த வசனத்தை ஓதி பார்க்கவில்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றுக்குள் திக்ர் செய்தார்கள், ஃபஸ்தஜப்னா லஹு, துஆ செய்தார்கள். அவர்களுடைய துஆவுக்கு நாம் பதிலளித்தோம். வ நஜ்ஜைனாஹு மினல் கம், அவர்களுடைய துக்கத்தை, கவலையை நாம் போக்கினோம். இதோட நிறுத்திருந்தா அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் நான் இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இதே போன்று நாம் முஃமின்களையும் பாதுகாப்போம்ன்றான். இதே போன்று வெறும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இதே போன்று முஃமின்கள் அனைவர்களையும் நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எனவே இதே திக்ரை நாமும் செய்தால் அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பான். எவ்வளவு அழகான துவா! இன்னைக்கு இந்த துவாக்களை விட்டு வெகு தூரம் சென்று விட்டோம். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது கூட பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வர மாட்டேங்குது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஒரு சின்ன துவாங்க. இதில் எவ்வளவு பலன் தெரியுங்களா? யார் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது, கல்லூரிக்கு, காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, வேலைக்கு, வெளியூருக்கு, எங்க போனாலும் சரி,
பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் செல்கிறேன். தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வைத்து செல்கிறேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நன்மை செய்வதாக இருந்தாலும் ஒரு பாவத்தை விட்டு தப்பிப்பதாக இருந்தாலும் ஆபத்தில் இருந்து விபத்தில் இருந்து தப்பித்து உயிரோடு திரும்பி வருவதற்கு அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எதுவும் முடியாது. இந்த வார்த்தையை சொல்லிட்டு யாராவது வெளியில போனா என்ன நடக்குது தெரியுங்களா? மலக்குமார்களும் நம்மளை பார்த்து பேசுறாங்க, சைத்தானும் நம்மளை பார்த்து பேசுறாங்க. என்ன பேசுதுங்க? மலக்குமார்கள் என்ன பேசுறாங்க தெரியுங்களா? குஃபீத்த, ஹுதீத்த, உகீத்த, நம்மளை பார்த்து சொல்றாங்க. ஹுதீத்த, மனிதரே நீ எந்த நோக்கத்தை முன்னோக்கி செல்கிறாயோ அதற்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைத்து விட்டது. என்ன நினைச்சு போறோமோ, எந்த காரியத்துக்காண்டி போறோமோ அதனுடைய வழிகாட்டுதல். சில சமயம் ரூட்டே தெரியாம கூட போவோம். ரூட் யார் காட்டுவா? அல்லாஹ் காண்பான். யாருக்கு? இந்த துவாவை யார் ஓதி விட்டு செல்கிறாரோ அவர்களுக்கு. அடுத்து இந்த மலக்குமார்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்க, உகீத்த, போதுமான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டது. ஹுதீத்த, உகீத்த, குஃபீத்த, போதுமான உதவியும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. வழிகாட்டுதலும் கிடைத்து விட்டது, உதவியும் கிடைத்து விட்டது, பாதுகாப்பும் கிடைத்து விட்டது என்று மாணவர்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்க. அடுத்து சைத்தானுக்கு, ரெண்டு சைத்தானுக்கு பேசிக்கலாம். என்னன்னு? இந்த பாத்தியா போறாரு, போதுமான உதவி கிடைத்து விட்டது, போதுமான வழிகாட்டுதல் கிடைத்து விட்டது, பாதுகாப்பும் கிடைத்து விட்ட இந்த மனுஷனை ஏதாவது நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு யார் பேசுகிறார்? சைத்தானுக்கு பேசிக்குது. இவரை நம்மளை எதுவும் செய்ய முடியாது என்று ஷைத்தான்கள் பேசிக் கொள்கிறார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? எந்த திக்கரும் இல்லைங்க. அத்தா பைக்ல பையனை வச்சு பிள்ளைய வச்சு காலேஜ் கூட்டு போறாரு. அத்தா தான் பார்த்து பார்த்து ஓட்டுறாரு. இது செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கு பின்னாடி உட்கார்ந்து. அல்லாஹ்வுடைய திக்கர் அறவே இல்லை. ஷைத்தான் பாருங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை நம்மை விட்டு எடுத்து விடுகின்றான். கணியத்திற்குரியவர்களே, அபு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அப்படின்னா, மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு அவர்கள் தான் பெயர், அபு அலி சீனா. ஆனா நீங்க ஸ்கூல் புத்தகத்துல அபு அலி சீனாலாம் இருக்காது. எப்படி இருக்கும்னா அவிசென்னான்னு இருக்கும். மருத்துவ தந்தை அவிசென்னா என்று வரும் வரலாற்றில். அவிசென்னாலாம் கிடையாது, அபு அலி அவருடைய பெயர். ஏன் மருத்துவ தந்தை என்று போற்றப்பட்டார்கள் என்றால், அவர்கள் தான் முதலில் ஊசி இன்ஜெக்ஷன் போடுறோமே அதை கண்டுபிடிச்சது அவங்க தான். குளுக்கோஸ் ஏற்றுறோமே அதை கண்டுபிடிச்சது அவங்க தான். மயக்க மருந்து ரொம்ப முக்கியமானது. அதற்கு முன்னாடி எல்லாம் கட்டி போட்டு கதற இருப்பாங்க. ஆப்ரேஷன் எப்படி நடக்கும்? கை காலை படி கட்டி போட்டுருவாங்க, அப்படியே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், எல்லாத்தையும் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யணும்? உள்ள போறதும் தெரியல, வர்றதும் தெரியல, வழியே தெரியல, என்ன நடந்துச்சுனே தெரியல. இது யார் பண்ண வேலை? அபு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹி அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் முழு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில், முழு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில், மருத்துவ தந்தை என்று போற்றப்பட்டார்கள். அவர்கள் அவர்களுடைய உஸ்தாத் ஹாஜா அபுல் ஹசன் ஹர்காலி அவரிடத்துல போறாங்க. போகும்போது அவங்க உஸ்தாத் சொல்றாங்க, அல்லாஹ்வை நினைவு கூர், உனக்கு எல்லா பிரச்சனையும் போயிடும். அல்லாஹ்வை மறந்துடாத. அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய உள்ளம் அமைதி பெறும், உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கும், ஆபத்துகளை விட்டு நீ பாதுகாக்கப்படுவாய், கல்வி ஞானம் பெருகும், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இரு அப்படின்னு இதெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்ட அபு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற ஒரு காரியத்தினால் இத்தனை பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டப்பா அவங்க சொன்னாங்க, கழுத இது கூட விளங்கலையான்னாங்க. எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன சொன்னாங்க? கழுத. யாரை பார்த்து? மருத்துவ தந்தையை பார்த்து என்ன சொல்றாங்க? கழுத இது கூடவா விளங்கலன்னு கேட்டாங்க. கழுதுன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முகமெல்லாம் மாறி போச்சு. என்ன முகலாம் மாறிடுச்சு, வேத்து ஊத்துதுன்னு கேட்டாங்க. எல்லாரும் முன்னாடி என்ன கழுதுன்னு சொன்னாங்க. கழுதுன்ற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அல்லாஹ் என்ற வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒண்ணுமே இல்லை. 4 பேர் முன்னாடி நமக்கு பேர் எதுக்கு வச்சாங்க? பேர் எதுக்கு வச்சாங்க? சொல்லி கூப்பிடுறது தானே. 4 பேர் முன்னாடி நம்ம பேரை யாராவது சொல்லி கூப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஆயிருது? அவ்வளவுதான். நீ ஃபுல்லா டென்ஷன், அந்த சபை ஃபுல்லாக டென்ஷன். சில சமயம் கண்ணியமா இருப்போம். நம்ம கூட படித்தவங்க, அவன் நம்ம ஃப்ரெண்டு, அவமாட்டு வந்து நம்ம பேரை சொல்லிடுவான்.
இங்கே நம்மள பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்து என்ன செய்வான், ஏய் நல்லா இருக்கியா அப்படின்னு பேரை சொல்லிடுவான். கிறுக்கு பையன் எல்லாரும் மணி பேரை சொல்லி கூப்பிட்றேன் அப்படின்னு அந்த 2 மணி நேரம் ஓடாது. நம்ம பேரை சொன்னால் நம்ம ஒரு மாதிரி ஆயிடணும். சரி, இதே நம்ம பேர் ஒரு பெரிய மேடை, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ப்ரைஸ் யாருக்கு கிடைக்க போகுதுன்னே தெரியல, உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேர் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, நமக்கு என்ன ஆகும்? என்ன சொல்லுங்க? மேடையில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம பேர் வாசிக்கப்பட்டுருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? சந்தோஷம் வருமா இல்லையாங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மேடையில் நம்ம பேர் சொன்னால் நம்ம சந்தோஷப்படுறோம். நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் என்றால் அல்லாஹும் நம்மை சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் வந்துடுது. எல்லா உதவிகளையும் அல்லாஹ் செய்வதற்கு தயாராகி விடுகிறான். எனவே திக்ரை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய திக்ர் என்றால் என்ன? சில பேர் சொல்லுவாங்க, உள்ளத்தில் நினைப்பதுதான் திக்ர். நிச்சயம் அதுதான் திக்ர், இல்லைன்னு இல்லை. உள்ளத்தில் நினைத்து பார்ப்பது இதுதான் உண்மையில் திக்ர். அதற்காக நாவில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதை மருந்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது, அதை மறுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் தன்னுடைய குழந்தை 3 வயசு ஆயிடுச்சு, என்ன செய்வாங்க? 3 வயசு ஆயிட்டாலே என்ன செஞ்சிடறாங்க? கொண்டு போய் ஏதாவது ஸ்கூல்ல தள்ளிடுறாங்க. எப்படியாவது போட்டோம், அது அழுவட்டும் கதறட்டும் என்னவா செய்யட்டும், 3 வயசு ஆயிடுச்சா சேர்த்த வேண்டியது. வெளிநாடுகள்லாம் இன்னும் கூட 5 வயசு ஆனவர்கள் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? சேர்க்க மாட்டாங்க. இந்த 3 வயசுல கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தந்தையிடமிருந்து, குறிப்பாக தாயிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வயசுன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஆனால் இன்னைக்கு நம்ம ஊர்லலாம் 3 வயசு ஆயிடுச்சு, அத்தாம்மா நினைச்சாலும் விட மாட்டாங்க சொந்தக்காரங்க. இன்னும் உங்க பிள்ளைக்கு எத்தனை வயசு? 3 வயசு, ஏன் இன்னும் ஸ்கூல்ல சேர்க்காம இருக்க? நம்மள முட்டாளாக்கிடுவாங்க. கேட்ட ஊசலை வாங்கி கொண்டு போய் சேர்த்துறோம். சரி இருக்கட்டும், சேர்க்கிறார். சேர்த்துட்டு முதல் நாள் ஸ்கூலுக்கு கொண்டு போறாரு. கொண்டு போய் விடும்போது அந்த பிள்ளை என்ன செய்யும்? நம்மளை பார்த்து ஓடி வரும், அழுவும். டீச்சர் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் விட்டு போயிட்டே இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னுவாங்க இல்லையா? முதல் நாள் சொல்லுவாங்க, இந்த பாருங்க எப்போவுமே 3 மணிக்கு தான் விடுவோம், ஒரு 3 நாளைக்கு என்ன செஞ்சிருவோம், 12 மணிக்கெலாம் விட்டுருவோம், வந்து கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இவர் ஆஃபீஸுக்கு போவார், கடைக்கு போவார், 12 மணி வரைக்கும் யார் நினச்சிக்கிட்டே இருப்பார்? குழந்தைய தான் நினச்சிக்கிட்டு இருப்பார். என் குழந்தை அப்துல் ரஹ்மான் ஹப்சானா சொல்லிக்கிட்டு இருந்தார். உள்ளத்தில் குழந்தை பேர் ஹப்சானா ஹப்சாவே தான் இருக்கும். எப்படா டைம் ஆகுதுன்னு பார்ப்பாரு. பிள்ளை பேர் அப்துல் ரஹ்மான் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி, ஆனால் அப்துல் ரஹ்மான் சிந்தனையிலே இருப்பார். மணிப்பார் 11:30 11:45 இருக்குது. ஏன்? இதுதாங்க திக்ரு, இதுதான் நினைவு கூறுதல். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு பேர் இதுதான். எப்பொழுதும் அவர் எப்படி அந்த குழந்தையின் சிந்தனையிலே இருந்தார். திருமணம் முடித்த புதிது என்று சொன்னால் அந்த புதிய மாப்பிள்ளை வேலைக்கு போவார், ஆனா யார் சிந்தனையில இருப்பாரு? மனைவி சிந்தனையில. இதுக்கு பேர் தான் திக்ரு. இதே போன்று தான் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் அல்லாஹ் குடிக்கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ் குடிக்கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் யார் உள்ளத்தில் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க நாவல வராங்க. ஒருத்தருக்கு கிரிக்கெட் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா பிளேயர் பேர் என்ன செய்யறான்? நாவல சொல்லிட்டேன், அவன் உள்ளத்துல கிரிக்கெட் குடிக்கொண்டிருக்கிறது. ஒருத்தருக்கு ஃபுட்பால் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு வைங்க, ஃபுட்பால் பிளேயர்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தருக்கு அரசியல் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா முதலமைச்சர் பேரு, அந்த பேரு, இந்த பேரு சொல்லிக்கிட்டே இருக்கான். காரணம், உள்ளத்தில் இருக்கிறது நாவில் வருகிறது. எனவே யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் குடிக்கொண்டு விடுவானோ அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஹதீஸில் வருகின்றது, சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், மிகச்சிறந்த அமல் எது என்று சொல்கிறார்கள், உங்களுடைய நாவு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்க மரணம் உங்களுக்கு வருவது. எல்லா நேரம் மவுத் எப்போ வரும் யாருக்கா தெரியுமா? மவுத் எப்போ வேணாலும் வரலாம், அது எப்போ வேண்டாலும் வரலாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ற நினைவோடு இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரை ஃபிரௌன் அனுப்புறான் அல்லாஹ். இத்ஹப் அன்த வ அஹூக பி ஆயாத்தி, என்னுடைய அத்தாட்சிகளை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். அசா கீழே போட்டா என்ன ஆகும்? பாம்பா மாறும். மாறிச்சு. ஃபிரௌன் என்ன செஞ்சான்?
ஃபிரௌன் என்ன செஞ்சான்? அடிச்சு பிறண்டு ஓடணும். மூசா மூசா பாம்பு முதல் பிடிங்கன்னா இப்படிப்பட்ட அத்தாட்சி அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. இது அந்த வாக்கு கபி ஆயாத்தி வலா தனியா ஃபீதிக்கிறி, என்னை மறந்து விடக்கூடாது. ஃபிரௌன்ட்ட போய் நிற்கும் போது என்ன மறந்துடாதீங்க. நீங்க எங்கு சென்று நின்றாலும் சரி, நீங்க காலேஜுக்கு போறீங்களா, ஸ்கூலுக்கு போறீங்களா, ஒரு பெரிய ஆபீசரை பார்க்க போறீங்களா, பெரிய போலீஸ் அதிகாரியை பார்க்க போறீங்களா, அல்லது இன்டர்வியூக்கு போறீங்களா, அங்கு சென்று அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஃபிரௌனிடம் சென்று என்னை மறந்து விடாதீர்கள், என்னை திக்ர் செய்ய சளைத்து விடாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஏன் யுத்த களத்தை பத்தி வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபஸ்புது வذ்குருல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். முஃமின்களே, நீங்கள் எதிரிகளை சந்தித்தால் நீங்கள் ஸ்திரமாக நில்லுங்கள், என்னை நினைவு கூறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும், மன நிம்மதியை அடைய வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வின் சிந்தனை திக்ரில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு சின்ன வழிமுறை தான் தஸ்பீஹ் வச்சுக்கலாம் கையில. இப்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப இந்த மோதிரம் மாதிரிலாம் தஸ்பீஹ் வந்துருச்சு. அதை எடுத்துக்கிட்டு போங்க. நிறைய பேர் அதில் திக்ர் செய்ய கூட கையில் தான் திக்ர். தஸ்பீஹ் மணி வச்சா மட்டும் எதில் திக்ர் செய்ய போகிறோம்? என்ன சொல்ல முடியுங்க? அதுவும் கையில் தானே உருட்ட போகிறோம். சுப்ஹானல்லாஹ் 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 இப்படி விரலாம். தஸ்பீஹ் மணி எடுத்தா அதுக்கு விரல் தேவை இல்லையா? எல்லாம் தான். என்னன்னா தஸ்பீஹ் மணி கையில் வச்சா அப்படியே சிந்தனை வேற பக்கம் போனாலும் திருப்பி என்ன செஞ்சுருவோம், சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொல்லலான்னு ஆரம்பிச்சோன்னு இங்கே பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு சிந்தனை என்ன செய்யும், எங்கேயோ போயிடும். ஆனால் தஸ்பீஹ் கையில் இருந்தால் திருப்பி வந்துடுவோம். தஸ்பீஹ் கையில் இல்லைன்னு வைங்க, அவ்வளோதான், போன சிந்தனை போனதான், பஸ் போய் நின்றும். தஸ்பீஹ் கையில இருந்து அப்பப்போ திருப்பி கவனம். இந்த கவனப்படுத்துவதற்கு இது போன்ற ஒரு நல்ல புக்கை எடுத்துட்டு போகலாம். பஸ்ல தஸ்பீஹ் எடுத்துட்டு போகலாம், குர்ஆன் எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் எடுத்துட்டு போலன்னு வைங்க, பராக் பார்த்துக்கிட்டே இருப்போம், வர போறவங்களை பார்த்துக்கிட்டு இருப்போம், அல்லாஹ் மறந்துடுவோம். எனவே அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய சாதனங்களை நாம் பயணத்தில் கூட வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை மறக்காத, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.